கொடுப்பாங்க அப்படிங்கிறத கணக்கிட்டு தயவு செய்து அனுப்புங்கள். அடுத்தது, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு நான் அன்பான வேண்டுகோளாக விடுக்கிறேன். அந்த மாவட்ட செயலாளருடைய அந்த மாவட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள், அது மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், அவங்க பேரையெல்லாம் தயவு செய்து எழுதி அவருடைய அலைபேசிகள், அவருடைய தபால் முகவரி, கடித முகவரி எல்லாம் கொடுங்க. ஏன்னா இதை எதுக்காக நான் கேட்குறேன்னா, இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு நீங்க வர்றீங்க, அங்க வழக்கறிஞர் போகலாம், வழக்கறிஞர் வெளியூர் போயிருப்பாங்க, தலைவர் வெளியூர் போயிருக்கலாம், நானும் வெளியூர் போயிருக்கலாம். ஏன்னா நான் பெரும்பாலும் வழக்கறிஞரோடய போவேன். நீ எங்க பணியாக தான் கிராமந்தோறும் சென்று சங்கங்களை கிளைகளை உருவாக்கணும். அப்போ நீங்க ஒரு கையேடு கொடுத்துட்டோம்னா அந்த கையேட்டில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளருடைய எண் இருக்கு. அவங்கள கூப்பிட்டு நீங்க அந்த மாவட்டத்தில் ஏதாவது போயிடலாம். உங்க மாவட்டத்துக்கு நான் வந்தா கூட எனக்கு திடீர்னு ஞாபகம் பண்ணீங்கன்னா அந்த கையேட்டை கொண்டு வந்தோம்னா யாரு எந்த ஒன்றியத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளருடைய பெயர்களையும் அலைபேசி எண்ணையும் தபால் முகவரியும் கொடுக்க வேண்டும். அன்போடு கேட்டுக்கிறேன். நிதி ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டும். நீங்கள் நிதியை கொடுங்கள். நாங்கள் அயராமல் உங்களுக்காக உழைத்து இந்த கோரிக்கை இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் முடிந்த அளவு நிறைவேற்றுவதற்கு உறுதியோடு என்று பாடுபடுவோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாடுபடுவோம். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஒற்றுமைதான் எதையும் சாதிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.